எந்த நோயும் உங்களுடைய உடலில் உருவாகக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் உங்களுடைய வயிற்றின் ஜீரண சக்திக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களுடைய உணவை மேற்கொள்ள வேண்டும். இது அவ்வளவும் இறைவனுடைய ஞானங்களிலிருந்து உங்களுக்கு அளிக்கப்படுவதாகும். எந்த புத்தகத்திலும் இதை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது. இந்த வழியை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால் ஒவ்வொரு வியாதியிலிருந்தும் நீங்கள் தப்ப வழியும் இல்லை. ஆகவே வியாதிகளுக்கான காரணங்கள் என்ன என்பதை அறிவதை காட்டிலும் ஒருபோதும் உங்களால் வியாதியின் காரணத்தை அறிய முடியாது. 100க்கு 100, 100க்கு 1000% உங்களால் அறிய முடியாது என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் இனி உங்களுடைய வயிறு உங்களுக்கு அறிவிக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, வாய் முதலாக வயிறு வரையில். பசி அற்றுவிட்டது என்பதை நீங்கள் எந்த ஒரு நோய்க்கும் ஒரு ஆரம்ப உணர்வுகளாக உணர்வீர்கள். அதற்கு முன்பாக தாகமும் குறைந்துவிடும். அதாவது தண்ணீரை கூட ஜீரணிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வயிற்றின் ஜீரணத்தன்மை குறைந்துவிடும். ஆகவே நீங்கள் உணவு அருந்த முடியாது. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நோய் உங்களுக்கு வந்துவிட்டாலும் உங்களுடைய வாய் முதலாக வயிற்று வரை நீங்கள் கவனித்தால் போதுமானது. தண்ணீர் தாகமும் பசியும் நிச்சயமாக அற்றுப்போகும் அல்லது குறைந்துவிடும். எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உணவையும் குறைக்க வேண்டும், தண்ணீரும் அருந்தக்கூடாது. ஆகவே நீங்கள் பால், டீ, காஃபி, மோர், தயிர் என்று இந்த வகையறாக்களுக்குள்ளும் போய்விடக்கூடாது. தண்ணீருக்கே ஜீரணிக்கூடிய சக்தி இல்லை என்று இருக்கும் பொழுது மற்றவற்றின் பக்கம் நீங்கள் ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது. முதலில் ஒரு நோய் ஏற்படும் போது பால், டீ, காஃபி, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற அவ்வளவு மில்க் ப்ராடக்ட்ஸ் அவ்வளவு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அது பாலே கிடையாது. அவ்வளவும் விஷங்கள். ஆங்கில மருத்துவம் போதித்தபடி கலக்கப்பட்ட ரசாயனங்கள். இது உணவு அல்ல, விஷம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பவுடர் பால் கொடுக்கும் பொழுதோ அல்லது வேறு எந்த பால் கொடுத்தாலும் சரி, அதில் வைட்டமின் சி சேர்க்கப்பட்டிருக்கிறது, வைட்டமின் டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது ஒரு பாலில் இருந்து ஒரு பொருள் எடுக்கப்பட்டு விட்டதோ அப்பொழுதே அது பால் கிடையாது, வேறு ஏதோ ஒன்று. ஒவ்வொரு பொருளும் அதற்குரிய விகிதாச்சாரத்தில் அமைந்திருந்தால் தவிர, இயற்கையிலேயே அமைந்திருந்தால் தவிர அது அந்த இயற்கை பொருள் அல்ல. எப்போ பால்லேருந்து நான் கொழுப்பு எடுத்துட்டேன்னு சொன்னீங்களோ அப்பவே அது பால் கிடையாது. எப்போ பாலில் ஒரு விஷம்னு நீங்கள் வைட்டமின் டியோ, ஏயோ, ஈயோ கலந்தீங்களோ அப்பவே அது விஷத்தன்மை வாய்ந்ததாக அமைந்துவிட்டது. இனி அது பால் கிடையாது. ஆகவே இந்த விஷங்களை நீங்கள் இனி ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டாம். ரொம்ப ருசிக்காக என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய அந்த மிக பெரும் தவறை செய்து கொள்ளுங்கள். அதை வாடிக்கையாக ஆக்கிவிட வேண்டாம். இந்த பாலையும் பால் வகைராவையும் எப்போ குழந்தைங்களுக்கு நிறுத்துறீங்களோ அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். வைட்டமின்ஸ் கொடுக்குறேன், பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கெட்ட பொருள்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தால் அன்று முதலாக உங்களுடைய குழந்தை நரக வாழ்க்கையில் தள்ளப்படுகிறது. எங்கள் வீட்டில் மாடு, பசு இருக்கிறது, ஆகவே நாங்கள் அதை கொண்டு சாப்பிடலாமா? அதுவும் புல்லை தின்பதில்லை, புண்ணாக்கைத்தான் தின்கிறது. காய்ந்து போன சருகுகளைத்தான் தின்கிறது. இன்னும் ஊசி போட்டு பால் கறக்கப்படுகின்றன. விஷங்களைத்தான் அது தின்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதுவும் வேண்டாம். ஒரு நோயிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் பால் வகையறாக்களை நீங்கள் முழுமையாக உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ உபயோகப்படுத்துவதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இப்பொழுது உங்களுக்கு தாகம் ஏற்படும் வரையில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். தாகம் முறையாக இல்லாத போது கண்டிப்பாக திடப்பொருள் உணவாக ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
தாகம் ஏற்படுவதற்கு முன்பாக வாய் உலர்ந்து போகும், தொண்டை வறண்டு போகும். ஆகவே உங்களுடைய தொண்டையை நனைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரை லேசாக உறிஞ்சி ஈரப்படுத்திக் கொள்ளுங்கள். குடிப்பது என்பது கூடாது. தண்ணீரை விழுங்குவது என்பது கூடாது. லேசாக நினைத்துக் கொள்ளும் பொழுது உமிழ்நீரில் கலந்து வாயில் ஜீரணமாகி பின்னர் அது குரலுக்குள் இறங்குகிறது. ஆகவே லேசாக நீரை உறிஞ்சி உங்களுடைய உலர்ந்து போன வாயையும் நாக்கையும் தொண்டை வரையில் நீங்கள் ஈரப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமே அந்த நீரை அந்த அளவுக்கு மட்டுமே உரிய வேண்டும். கொஞ்ச நேரத்தில் தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது நீங்கள் தண்ணீரை விழுங்குங்கள். இன்னும் சாப்பாடு கிடையாது, பசி எடுக்க ஆரம்பிக்கவில்லை. இப்பொழுது பசி எடுப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். வேண்டாம், உண்மையிலேயே சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்படும் வரையில் நீங்கள் உங்களுடைய உணவுகளை தொடக்கூடாது. அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்ட பிறகு உங்களுடைய உணவில் நீங்கள் முறையாக அளவோடு நீங்கள் உட்கொண்டு வருவீர்களானால் இனி உங்களுக்கு எந்த மருந்தும் அவசியமில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த கேள்விக்கு ஒரு பதில் அளிக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் இது கார்சினோமா, புற்றுநோயா, அல்லது இது கொழுப்பு கட்டிதானா, வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுடைய தாகத்தையும் உங்களுடைய பசியையும் முறையாக கவனித்து அதற்கு ஏற்றவாறு இப்பொழுது எதை கூறினேனோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றி வந்தால் போதுமானது. எந்த காலத்திலும் எந்த நோயும் உங்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த இறை ஞானங்கள் உங்களுக்காக இன்று கொடுக்கப்படுகிறது. இது மருத்துவம் இல்லை. உங்களுடைய மனதுக்கு ஏற்புடையதும் உங்களுடைய உணர்வுகளுக்கு அது ஏற்புடையதும் உங்களுடைய பின்பற்றுதலுக்கு இன்னும் மிகவும் ஏற்புடையதுமாக உள்ள உண்மை உங்களுக்காக விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு நோய்கள் என்பது எப்பொழுது மருத்துவர்களை, மருந்துகளை நாடுகிறீர்களோ அப்பொழுதுதான். எப்பொழுது நீங்கள் மருந்துகளை நீங்கள் நிராகரிக்கிறீர்களோ, உண்மையை உணர்ந்து கொண்ட நிலையில் இனி உங்களுக்கு எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் பொறுமை மட்டும் இருக்குமானால் படிப்படியாக அந்த நோய்கள் எந்த விதத்தில் வளர்ந்ததோ அதே விதத்தில் அது மீண்டும் தன் நிலைக்கு திரும்புவதை நீங்கள் உணருங்கள். இவ்வளோ பெரிய கட்டியாக இருக்குது, அது எப்படி சரியாக போகும் நீங்கள் கேட்குறீங்களா? ஒன்றுமில்லாமல் இருக்கும்பொழுது தானே இவ்வளோ பெருசாக ஆச்சு. அதே மாதிரி ரிவர்ஸில் போகிறதுக்கு ஏன் முடியாது? இதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? உடனே வெட்டிடணும்னு சொல்கிறீங்களே, எதுக்காக வெட்டணும்? சும்மா இருக்கும்போது திடீர்னு மறுநாள் இவ்வளோ பெருசாகிடுச்சா? இல்லையே. நல்ல நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் எப்படி நிழல் நீண்டு கொண்டு போகிறதோ அதே போன்று இந்த கட்டியும் படிப்படியாக பெரிதாகி இந்த நிலை அடைந்திருக்கிறது. இது ரிவர்ஸில் போனால் முடிஞ்சு போகுது, அவ்வளோதானே. ஏன் நம்ப முடியல உங்களால்? இதை ஏன் வெட்டணும்? இனி இந்த ஒரு அறிவு என்பது நமக்கு தேவையில்லாதது. ஆகவே இதை நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இப்பொழுது உங்களுக்கு உரிய முறையில் போதுமான அளவுக்கு விளக்கப்பட்டு விட்டது. சிந்தித்து உணர்வீர்களானால் இன்னும் உங்களுக்கு தெளிவாகும். சிந்திக்காமல் இருப்பீர்களானால் நான் எவ்வளவு சொன்னாலும் சரி, மீண்டும் நீங்கள் பழைய நிலைக்கே திரும்புவீர்கள். ஆகவே நீங்கள் சிந்தித்து உணர்வின் பொருட்டு உங்களுக்காக ஒரு சிறு விளக்கமாக இந்த ஒரு உரை உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த விளக்கம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இது உங்களுக்கு நன்மையாக அமையும்.